ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டுக்கடை சுண்டல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். பட்டாணி 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சு குக்கரில் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அரைச்சி வச்சுருக்க விழுதை நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடி என்னென்னு பார்க்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் அந்த மசாலா பொடி போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பொடி. இது எல்லாத்தையும் அதோடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பட்டாணியை இதோட சேர்த்துடலாம். இதோடு சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க வச்சுட்டு சிம்மில் கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த நல்லா ஒரு முறை இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். இப்போ ரோட்டுக்கடை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. உப்பு பத்தலைன்னா உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நான் பட்டாணி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருந்தேன். அப்புறம் கார்னிஷ்காக இப்போ கேரட்டு, பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். கார்ன் கொஞ்சம் பொரித்து வச்சுருக்கேன். இப்போ பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிவிட்டு கேரட்டு, வெங்காயம், கார்ன் எல்லாத்தையும் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போ பயிரெலாம் யாருமே இப்போ சாப்பிட்றது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.